இணைந்திடுவோம். இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம். ஒன்று கூடி வளர்ந்திடுவோம். இயேசுவையே உயர்த்திடுவோம். மனமாய் இணைந்திடுவோம். இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம். ஒன்று கூடி வளர்ந்திடுவோம். இயேசுவையே உயர்த்திடுவோம். விடுதலையை நாம் பெற்றிடுவோம். வீடுகள் தோறும் ஜெபித்திடுவோம். விடுதலையை நாம் பெற்றிடுவோம். ஐக்கிய ஜெபத்தை செய்திடுவோம். ஐயமின்றி நாம் வாழ்ந்திடுவோம். ஐக்கிய ஜெபத்தை செய்திடுவோம். ஐயமின்றி நாம் வாழ்ந்திடுவோம். மனமாய் இணைந்திடுவோம். இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம். ஒன்று கூடி வளர்ந்திடுவோம். இயேசுவையே உயர்த்திடுவோம். ஆதாயம் செய்திடவே மலைகளை இணைந்தே விரித்திடுவோம். ஆத்தும ஆதாயம் செய்திடவே மலைகளை இணைந்தே விரித்திடுவோம். திரளாய் மீன்களை வாரிக்கொண்டு திருச்சபையில் தினம் சேர்த்திடுவோம். திரளாய் மீன்களை வாரிக்கொண்டு திருச்சபையில் தினம் சேர்த்திடுவோம். மனமாய் இணைந்திடுவோம். இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம். ஒன்று கூடி வளர்ந்திடுவோம். இயேசுவையே உயர்த்திடுவோம். ஒருவர் அன்பு செய்வோம். இயேசுவின் சாயல் ஆகிடுவோம். ஒருவரில் ஒருவர் அன்பு செய்வோம். இயேசுவின் சாயல் ஆகிடுவோம். இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு அருளால் பிறரை கட்டிடுவோம். இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு அருளால் பிறரை கட்டிடுவோம். மனமாய் இணைந்திடுவோம். இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம். ஒன்று கூடி வளர்ந்திடுவோம். இயேசுவையே உயர்த்திடுவோம். இணைந்திடுவோம். பூரண நிறைவை அடைந்திடுவோம். ஐவகை ஊழியர் இணைந்திடுவோம். பூரண நிறைவை அடைந்திடுவோம். கரைதிரையற்ற மணவாட்டியாய் மணவாளன் இயேசுவை சந்திப்போமே. கரைதிரையற்ற மணவாட்டியாய் மணவாளன் இயேசுவை சந்திப்போமே. மனமாய் இணைந்திடுவோம். இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம். ஒன்று கூடி வளர்ந்திடுவோம். இயேசுவையே உயர்த்திடுவோம். Praise the Lord. Very good morning. ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் இந்த ஆகஸ்ட் மாத முதல் சண்டே ஆன்லைன் வர்ஷிப் சர்வீஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபம் பண்ணலாமா? தகப்பனே, உடைய கரத்துல எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளிலும் நீர் எங்களோடு பிரசன்னராய் இருந்து எங்களை வழிநடத்துவீராக. துவக்கம் முதல் முடிவு வரை
இந்த நாளின் ஜெப பகுதியை பொறுப்படுத்திக் கொள்ளும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தரை ஆராதிக்கலாம். பாஸ்டர் ஆல்பர்ட் ராபின்சன் நம்மை ஆராதனை நடத்துவார்கள். தேங்க்யூ. ஆண்டவருடைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவரை ஆராதிப்பது, அவரை உயர்த்துவது மெய்யாகவே நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு பெரிய ஸ்லாக்கியம், ஒரு பெரிய பாக்கியம். மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதி முன் வாருங்கள் என்று சங்கீதக்காரன் ஆராதிக்க நமக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். இந்த நல்ல ஆராதனை வேளையில அவருடைய முகத்தை தேடி வந்திருக்கிற நாம, ஆண்டவருடைய மகிமையின் பிரசன்னத்தினால எங்களை நீங்க நிரப்புங்கன்னு சொல்லி கேட்க போகிறோம். அப்படி இருக்கிற இடத்துல கண்களை மூடலாமா? நாம் ஒருமித்து அவருடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ளே வாசமாயிருக்கிற பரிசுத்த தெய்வம், அவர் நம்முடைய துதியிலே அவர் மகிழுவாராக, நம்முடைய துதியை அவர் ஏற்றுக்கொள்ளுவாராக. எங்கெங்கே பூமியில் இருந்து துதி எழும்புகிறதோ அங்கே எல்லாம் வானத்திலிருந்து ஜெயமும் இறங்குகிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. நான் திரும்ப சொல்லுகிறேன், எங்கெங்கெல்லாம் துதி பூமியிலிருந்து எழும்புகிறதோ அங்கெல்லாம் ஜெயம் வானத்திலிருந்து இறங்குகிறது. அவருடைய மகிமை இறங்குகிறது, அவருடைய பிரசன்னம் இறங்குகிறது, அவருடைய ஆளுகை இறங்குகிறது, அவருடைய ஆலோசனை இறங்குகிறது. ஆண்டவரே, இந்த ஆராதனை வேளையில எங்களை ஆளுகை செய்ய இறங்கி வருவீராக. அப்படியே கண்களை மூடலாமா? கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து, மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் இணைந்து, மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. அப்படியே ஒரே மனதோடு கூட அப்பாவை நோக்கி பார்த்து, துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தெய்வமே, நாங்கள் துதிக்க 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 உடைய நாமத்தை உயர்த்த 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 எங்களின் எல்லைகளை எல்லாம் தம்முடைய மகிமையின் பிரசன்னத்தினால நிரப்புகிற தெய்வம் நீர் அல்லவா? உங்க மகிமை இறங்கி வரும்போது எங்கள் வாழ்வில் சூழல்களில் எல்லாம் ஒரு வித்தியாசம் உண்டாகுமே, ஒரு மாற்றம் உண்டாகுமே, ஒரு மறுரூபம் உண்டாகுமே. தகப்பனே, ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே. ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி எங்கள் மத்தியில. ஓ ஓ மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. வந்தால் போதுமே. எல்லாம் நடக்குமே. நம்பி வந்து நிற்கிறோம் ஆண்டவரே,
நம்பி வந்து நிக்கிறோம் ஆண்டவரே, நம்பி வந்து நிக்கிறோம் ஆண்டவரே. நன்மை செய்கிறவர், இரக்கம் செய்கிறவர், எங்களுக்கு தயை செய்வீராக, எங்களுக்கு இரக்கம் செய்வீராக. ஒரு பாடலை பாடுவோமா? நம்பியே வந்தேன் இயேசுவே உந்தன் பாதமே சேர நான் நம்பி வந்திருக்கிறேன் ஆண்டவரே. பாடுவோம். ஆண்டவர் நம்மை தொடர்ந்து நடத்துவாராக. உற்சாகமா சேர்ந்து பாடுவோம். எஸ். நம்பியே வந்தே இயேசுவே உந்தன் பாதமே சேர நம்பி வந்தே, நம்பியே வந்தே இயேசுவே உந்தன் பாதமே சேர நம்பி வந்தே. முடிவு பரியந்தம் என்னையும் காத்து முற்றிலும் உந்தன் அன்பினால் நிரப்பும். முடிவு பரியந்தம் என்னையும் காத்து முற்றிலும் உந்தன் அன்பினால் நிரப்பும். நம்பியே வந்தே இயேசுவே உந்தன் பாதமே சேர நம்பி வந்தே, நம்பியே வந்தே இயேசுவே உந்தன் பாதமே சேர நம்பி வந்தே. மனிதனின் மீது நம்பிக்கை வைத்து இதுவரை வந்த வினைகளை பாரும். மனிதனின் மீது நம்பிக்கை வைத்து இதுவரை வந்த வினைகளை பாரும். உன் சமாதானம் நிறைவாக தாரும், உன் அன்பு என்னிலே இருந்திட செய்யும். உன் சமாதானம் நிறைவாக தாரும், உன் அன்பு என்னிலே இருந்திட செய்யும். நம்பியே வந்தே இயேசுவே உந்தன் பாதமே சேர நம்பி வந்தே, நம்பியே வந்தேன் இயேசுவே உந்தன் பாதமே சேர நம்பி வந்தே. எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரே, நம்பி வந்திருக்கிற ஒருவரையும் கைவிடாத தெய்வமே, காத்துக்கொள்ளும், என் கரம் பற்றி நடத்தும் என்று கேட்போம். சொன்னதை செய்கிறவர் கூடவே இருப்பார், கடைசி வரைக்கும் நடத்துவார். ஹல்லேலூயா. விண்ணிலும் மண்ணிலும் போற்றிடும் தெய்வம், வினைகள் யாவையும் நீக்கிடும் தெய்வம். விண்ணிலும் மண்ணிலும் போற்றிடும் தெய்வம், வினைகள் யாவையும் நீக்கிடும் தெய்வம். தானாக உருவாய் இருந்திட்ட தெய்வம், நம்பிடும் மாந்தரை தாங்கும் நல் தெய்வம். தானாக உருவாய் இருந்திட்ட தெய்வம். ஓ, நம்புகிறவரை தாங்கி நடத்துகிற நல்ல தெய்வம் நீரல்லவோ. விண்ணிலும் மண்ணிலும் போற்றிடும் தெய்வம், வினைகள் யாவையும் போக்கிடும் தெய்வம். விண்ணிலும் மண்ணிலும் போற்றிடும் தெய்வம், வினைகள் யாவையும் நீக்கிடும் தெய்வம். தானாக உருவாய் இருந்திட்ட தெய்வம்,
நம்பிடும் மாந்தரை தாங்கும் நல் தெய்வம், தானாக உருவாய் இருந்திட்ட தெய்வம். நம்பிடும் மாந்தரை தாங்கும் நல் தெய்வம், நம்பியே வந்தே இயேசுவே உந்தன் பாதமே சேர. நம்பி வந்தே, நம்பியே வந்தே இயேசுவே உந்தன் பாதமே சேர. நம்பி வந்தே, நம்பியே வந்தே இயேசுவே உந்தன் பாதமே சேர. நம்பி வந்தே, முடிவு பரியந்தம் என்னையும் காத்து முற்றிலும் உந்தன் அன்பினால் நிறுத்தும். முடிவு பரியந்தம் என்னையும் காத்து முற்றிலும் உந்தன் அன்பினால் நிறுத்தும். நம்பியே வந்தே இயேசுவே உந்தன் பாதமே சேர. நம்பி வந்தே, நம்பியே வந்தே இயேசுவே உந்தன் பாதமே சேர. நம்பி வந்தே. என் சத்தம் கேட்கும் வல்லவரே, உருக்கமாக இறங்குமே. என் சத்தம் கேட்கும் வல்லவரே, உருக்கமாக இறங்குமே. உம்மை அல்லால் யாருண்டு, உந்தனின் பாதத்தை அண்டினேன். இயேசுவே, உம்மை அல்லால் யாருண்டு, உந்தனின் பாதத்தை அண்டினேன். நம்பி வந்தே இயேசுவே, என் ஜெபம் கேட்டு இறங்குவி. விண்ணப்பமும் வேண்டுதலை கேட்டு பதில் செய்வி. விண்ணப்பமும் வேண்டுதலை கேட்டு பதில் செய்வி. இயேசுவே, எங்கள் பக்கமாய் சாய்ந்து எங்கள் விண்ணப்பத்தை கேட்கிறவரே, நம்மை நம்பி வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நன்மை செய்கிற தெய்வமே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் உயர்ந்தவர், நீர் சிறந்தவர், நீர் பாத்திரர், நீர் போதுமானவர். எங்கள் ஜீவனை பார்க்கிலும் உம்முடைய கிருபை நல்லது. ஆண்டவரே, இந்த நல்ல ஆராதனை வேளையில உம்முடைய கிருபையை நாங்கள் கொண்டாடுகிறோம். உம்முடைய கிருபையை கொண்டாடுவதற்காகவே நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, we are here to celebrate your grace, Lord. Oh, hallelujah. என் ஜீவனை பார்க்கிலும் நீ பிரியமானவரே, என் ஜீவனை பார்க்கிலும் நீ பிரியமானவரே. இருக்கிற இடத்துல அப்படியே கரங்களை உயர்த்தி, தேவாதி தேவனீர், ராஜாதி ராஜன் நீர், எங்கள் துதியை ஏற்றுக்கொண்டு எங்களை ஆசீர்வதிக்கிற தெய்வம் நீர். ஆண்டவரே, எங்களில் அன்பு கூர்ந்து உம்முடைய இரத்தத்தை சிந்தி எங்களை மீட்டெடுத்தவர் நீர். ஆண்டவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உமக்கு ஆராதனை செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஜீவ பலியாய் எங்களை ஒப்பு கொடுத்து சத்தத்தை உயர்த்தி, ஓ என் அன்பின் கீதமே, என் இன்ப இயேசுவே, என் அன்பின் கீதமே, என் இன்ப இயேசுவே,
என் ஜீவனை பார்க்கிலும் நீ பிரியமானவரே. உம்மை போல எங்களை தாங்க யாரும் இல்லப்பா. உங்களை போல எங்களை விசாரிக்க யாருமே இல்லை ஆண்டவரே. ஓ, கண்களை வைத்து ஆலோசனை சொல்லுகிற தெய்வமே, எங்கள் வழிகளில் எல்லாம் எங்களை காக்கும்படிக்கு எங்களுக்காக தம்முடைய தூதர்களை கட்டளையிடுகிற நல்ல தகப்பனே, எங்கள் வழிகளை எல்லாம் செவையாக்குகிற தெய்வமே, உம்மை போல எங்களை நேசிக்க யாரும் இல்லையே. அன்பு நிறைந்த இருதயத்தோடு, நன்றி நிறைந்த இருதயத்தோடு இந்த ஆராதனை வேளையில உம்மை உயர்த்துகிறோம். உம்மை போல உமக்கீடாய் யாரும் இல்லை இயேசுவே. உம்மை போல உமக்கீடாய் யாரும் இல்லை இயேசுவே. உயிரே உறவே உந்தன் மார்பில் சாய்ந்திடுவே. உயிரே உறவே உந்தன் மார்பில் சாய்ந்திடுவே. உம்மை போல உமக்கீடாய் யாரும் இல்லை இயேசுவே. உம்மை போல உமக்கீடாய் யாரும் இல்லை இயேசுவே. உயிரே உறவே உந்தன் மார்பில் சாய்ந்திடுவே. உயிரே உறவே உந்தன் மார்பில் சாய்ந்திடுவே. ஆராதனை ஆராதனை ஆராதனை. எங்களை ஆட்கொண்ட தெய்வமே, எங்களை மீட்டு கொண்டவரே, ஆராதனை 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 உமக்கு ஆராதனை. உம்மை போல நேசித்திட யாரும் இல்லை இயேசுவே. உம்மை போல நேசித்திட யாரும் இல்லை இயேசுவே. நேசமே நேசரே உம்மில் நானும் சேர்ந்திடுவே. நேசமே நேசரே உம்மில் நானும் சேர்ந்திடுவே. ஆராதனை 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 உமக்கே ஜீவாதிபதியே. ஆராதனை உமக்கே ஆராதனை. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, கனத்துக்கும் துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, ஆராதனை 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 உமக்கே ஆராதனை.
நல்ல ஆராதனை வேளையில் கூட உமக்கு நேராக நாங்கள் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. ஜீவ பலியா எங்களை அர்ப்பணித்து நாங்கள் செலுத்தி இருக்கிற துதி பலியை ஆராதனை கர்த்தர் ஏற்றுக்கொள்வீராக, அங்கீகரிப்பீராக, எங்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். Praise the Lord. Thank you, Pastor Albert Robinson, for leading us in worship. ஆராதனையில் நடத்தின உங்களுக்கு நன்றி. பிரியமானவர்களே, இந்த மாதம் நிறைய நிகழ்ச்சிகள் விஷன் 2030 இருந்தாலும், ஹார்வெஸ்ட் ஊழியங்களாக இருந்தாலும், என்னுடைய பர்சனல் ஸ்கெடியூலாக இருந்தாலும், இந்த மந்த் நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்கிறது. பட் எல்லாவற்றையும் போட்டு இப்பொழுது நாம் உங்களை ஓவர்வெல்ம் பண்ண விரும்பவில்லை. ஆனால் இந்த மாதத்திற்குரிய விஷன் 2030 நைட் பிரேயர், ஃபாஸ்டிங் பிரேயர் நாளைய தினத்தில் நடக்க இருக்கிறது. ஒவ்வொரு மாதமும் ஒரு நாள் நல்ல தேவ சமூகத்தில் எங்களை ஊற்றி, இருதயத்தை ஊற்றி ஜெபிக்க கூடுகிறோம். அது இந்த திங்கட்கிழமை காலை 9:30 5:30 மணி வரைக்கும். நீங்க கீழே பார்க்கிற நம்பர், அதை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லொகேஷன் அனுப்புவாங்க. தேவ கிருபை ஏஜி சர்ச்சு, கொட்டிவாக்கம். ப்ளீஸ் டூ கம். நீங்கள் கண்டிப்பாக வாருங்கள். அது மிகவும் உங்களுக்கு ஜெப வாழ்க்கைக்கு, உங்களுடைய பர்சனல் பிரேயர் லைஃப்க்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். தேசத்திற்காக ஜெபிக்கிற ஒரு நிறைவும் இருக்கும். தேசத்திற்காக ஜெபிக்கிற ஆட்களும் தேவை. மந்த்லி ஒன்ஸ், அண்ட் இட் இஸ் டுமாரோ 9:30 to 5:30. இந்த ஒரு காரியத்திற்காக நம்ம ஜெபிக்கலாம். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? தகப்பனே, இந்த நாளில் நாங்கள் இந்த வருஷத்தின் 8வது மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையில் வந்திருக்கிறோம். 7 மாதம் நடத்தினதற்காக நன்றி சொல்லுகிறோம். ஒவ்வொரு மாதமும் இந்த வருஷ துவக்கத்திலிருந்து, போன வருஷம் டிசம்பர்ல இருந்தே நாங்கள் தேசத்திற்காக ஜெபிக்கிறதற்கு டெய்லி லைவ் ப்ரோக்ராம் ஒரு பக்கம் இருந்தாலும், வீக்லி ஜூம் பிரேயர்னு ஒரு பக்கம் இருந்தாலும், மந்த்லி நைட் பிரேயர் ஒரு பக்கம் இருந்தாலும், மந்த்லி ஒன்ஸ் ஃபாஸ்டிங் அண்ட் பிரேயர் என்று சொல்லி நாங்கள் நடத்துகிற இந்த ஜெபத்தில் நீர் எவ்வளவோ கிரியைகளை செய்து வருகிறீர். எங்களை ஆசீர்வதிக்கிறீர். இன்றைக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம். நாளைய தினத்தில் நடக்க இருக்கிற ஜெபத்தில் அநேகரை கொண்டு வாரும் ஆண்டவரே. அந்த ஜெபங்கள் ஒவ்வொரு மாதமும் ஜெபிக்க ஜெபிக்க பிரேக் த்ரூஸை நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண எங்களுக்கு கிருபை தாரும். இதில் அநேகர் பாரத்தோடு கலந்து கொள்ள, உண்மையாய் ஜெபிக்க, தேவ சமூகத்தில் இருதயத்தை ஊற்றி ஜெபிக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே, எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பலவிதமான ஜெபங்களை குறித்து நாங்கள் படிக்க, கற்றுக்கொள்ள எங்களுக்கு நீர் உதவி செய்கிறீர். மாத்திரமல்ல, நாங்கள் இருதயத்தை ஊற்றி ஜெபிக்க எங்களுக்கு நல்ல ஒரு சூழலை கொடுக்கிறீர். வெளிப்பாடுகளோடு ஜெபிக்க ஆவியானவர் வெளிப்பாடுகளை கொடுக்கிறீர். எங்களோடு பேசுகிறீர். எல்லாவற்றிற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மாத ஜெபத்தை உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். தேவன் ஆசீர்வதிப்பீராக. தேவன் ஆசீர்வதிப்பீராக.
இதை ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக. உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு மகிமையான ஜெப நேரம் எங்களுக்கு இருக்கட்டும். அநேகரை கொண்டு வாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இன்னொரு காரியத்திற்காக நம்ம ஜெபிக்கலாம். தமிழ்நாடு முழுவதும் இரவு ஜெபங்கள் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்று நாம் ஜெபித்து வருகிறது உங்களுக்கு தெரியும். ஆண்டவர் கிருபையாய் அப்படி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் இரவு ஜெபங்கள் ஆரம்பிக்கப்படுகிறதை பார்க்கிறோம், ஆரம்பிக்க உதவி செய்கிறதை பார்க்கிறோம். ஃபாஸ்டிங் பிரேயரும் பல விதங்களில் நடந்து கொண்டு வருகிறது. போன மாதம் வேலூர்ல ஒரு ஃபாஸ்டிங் பிரேயர்ல போய் என்னுடைய வார்த்தையை கொடுத்தேன். few weeks back, 2 weeks back. அங்க 12 வருஷமா இது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு வேலை செய்கிற ஒரு நபர் உத்தரவாதம் எடுத்து சின்சியரா அதை பல வருடங்களாக செய்து வருகிறார். அவருக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். பிரதர் லூகாஸ் என்று சொல்லக்கூடிய ஒருவர், கர்த்தர் அவரை ஆசீர்வதிப்பாராக. இப்படி உபவாச ஜெபங்களையும் இரவு ஜெபங்களையும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் நடத்துவதற்கு கர்த்தர் சிலரை அழைத்து அந்த பாரத்தை கொடுத்து தூண்டுதலை கொடுத்து நடத்தி வருகிறார். அவர்களுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஸோ நாளை இந்த இடத்துல ஃபாஸ்டிங் பிரேயர் சென்னையில் நடந்தாலும் அது முடிந்த பிறகு நான் இரவு திருப்பூர் மாவட்டத்தில் நடக்கிற ஒரு இரவு ஜெபத்திலையும் தேவனுடைய வார்த்தையை கொடுக்க நான் அக்ரி பண்ணியிருக்கிறேன். ஸோ ஐ வில் பி ரஷிங் டு தி ஏர்போர்ட் டு கோ டு கோயம்புத்தூர். கோயம்புத்தூர்லேருந்து அங்கே இருந்து ஒரு 1.5 மணி நேரம் திருப்பூருக்கு ட்ராவல். ஸோ நான் ரீச் பண்ணுறதே நைட்டு கிட்டத்தட்ட 12:30 தான். அங்கே 1 மணிக்கு எனக்கு என்னுடைய வார்த்தையை கொடுக்குற நேரம் 1 மணிலேருந்து 3 மணி வரைக்கும். பிறகு ரெஸ்ட் பண்ணிட்டு மறுநாள் நான் திரும்பி வருவேன். அதுக்கப்புறம் ஜூம் ப்ரேயர் இங்கே இருக்கிறது டியூஸ்டே. ஸோ நம்ம ஃபாஸ்டிங் ப்ரேயருக்காக ஜெபம் பண்ணோம். அதே போல் திருப்பூர் இரவு ஜெபத்திற்காக நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவரே, தமிழ்நாடு முழுவதும் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஆண்டவரே மீட்டிங்ஸ் நடத்துவதற்கு, இரவு ஜெபத்தை நடத்துவதற்கு, உபவாச ஜெபத்தை நடத்துவதற்கு ஆண்டவரே நீர் கிருபை கொடுக்கணும்னு ஜெபிக்கிறோம். எல்லா மாவட்டத்திலையும் ஆரம்பிக்கிறதுக்கு சரியான நபர்களை நீர் எழுப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். திருப்பூர் உபவாச ஜெபத்தை, திருப்பூர் இரவு ஜெபத்தை நம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் ஏற்ற வார்த்தையை அங்கே பேசுவதற்கு கொடுத்து நடத்துவீராக. உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் இப்படி மாவட்டந்தோறும் ஆட்களை எழுப்புகிறதற்காக நன்றி. இன்னும் எந்தெந்த மாவட்டங்களில் ஊழியங்கள் நடக்கலையோ இப்படி இணைந்து நடத்துகிற ஜெபங்கள் கர்த்தர் எழுப்புவீராக. அல்லேலூயா. இங்க பாருங்க, இன்னொரு காரியம். 8 மாவட்டங்கள், மயிலாடுதுறை, அரியலூர், நாகப்பட்டினம், பாண்டிச்சேரி, காரைக்கால், கும்பகோணம் ஆகிய இந்த எல்லா மாவட்டங்களும் இணைந்து சிதம்பரத்தில் ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி, இந்த வருகிற சனிக்கிழமை 12 மணி நேரம் ஜெபம். காலை 8லிருந்து இரவு 8 வரைக்கும் 8 டிஸ்ட்ரிக்ட் இணைந்து வருகிறார்கள். இதுல மோகன்சி அண்ணன் இதனுடைய வார்த்தையை கொடுக்கிறார்கள். மாஸ்டர் கார்த்திக் கமாலியல் இதனுடைய வார்த்தையை கொடுக்கிறார்கள், ஜெபம் நடத்துகிறார்கள். ஸோ இதெல்லாம் பாருங்க, ஒரு எஃபர்ட்.
8 மாவட்டங்கள் இணைந்து நடத்துகிற 12 hours prayer. இதற்காகவும் நாம் ஜெபிக்கலாம். கர்த்தர் இப்படி பாரத்தை கொடுத்து ஆட்களை எழுப்பியிருக்கிறதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே, நீர் எழுப்பியிருக்கிற ஊழியர்களுக்காக இப்படி டிஸ்ட்ரிக்ட் வைடு இம்பேக்ட் ஏற்படுத்துவதற்கு எடுக்கப்படுகிற இனிஷியேட்டிவ்ஸ், பிரேயர், ரிவைவல், இவாஞ்சலைசேஷன் எஃபர்ட்ஸ், சுவிசேஷம் அறிவிக்கிற எழுப்புதல் பிரயாசங்கள், ஜெப திட்டங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நீர் அப்படி செய்கிறதற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உம்முடைய கரத்துல இந்த கூட்டங்களை எல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். விழித்தெழு விசுவாசியே என்ற பாடலை பாடுவோம். தம்பி சாம் மோசஸ். தேங்க்யூ. விழித்தெழு விசுவாசியே நீ, விழித்து கண்களை ஏறிட்டு பார். எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்றே எழுந்து கட்டிடவா. எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்றே எழுந்து கட்டிடவா. விழித்தெழு விசுவாசியே நீ, விழித்து கண்களை ஏறிட்டு பார். எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்றே எழுந்து கட்டிடவா. எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்றே எழுந்து கட்டிடவா. எருசலேமின் ஆலங்கத்தை பார், தெருக்களின் அலங்கோலத்தை பார். எருசலேமின் ஆலங்கத்தை பார், தெருக்களின் அலங்கோலத்தை பார். நெருங்கி ஜெபித்து நெருங்கி நீயும் வா, விரும்பி ஆலங்கத்தை கட்டிடவா. நொறுங்கி ஜெபித்து நெருங்கி நீயும் வா, விரும்பி ஆலங்கத்தை கட்டிடவா. விழித்தெழு விசுவாசியே நீ, விழித்து கண்களை ஏறிட்டு பார். எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்றே எழுந்து கட்டிடவா. எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்றே எழுந்து கட்டிடவா. பாவத்தை வெறுக்கும் மனிதர் தேவை, ஆவியின் நிரப்புதல் பெற்றோர் தேவை. பாவத்தை வெறுக்கும் மனிதர் தேவை, ஆவியின் நிரப்புதல் பெற்றோர் தேவை. பாவியின் சாவை கூவி உரைக்கும் ஆவி பெற்ற பரிசுத்தர் தேவை. பாவியின் சாவை கூவி உரைக்கும் ஆவி பெற்ற பரிசுத்தர் தேவை. விழித்தெழு விசுவாசியே நீ, விழித்து கண்களை ஏறிட்டு பார். எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்றே எழுந்து கட்டிடவா. எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்றே எழுந்து கட்டிடவா. அர்ப்பணம் தூயனை என்னை அளித்தே, அர்ப்பணே ஆயினும் ஏற்றுக்கொள்ளும். அர்ப்பணம் தூயனை என்னை அளித்தே, அர்ப்பணே ஆயினும் ஏற்றுக்கொள்ளும்.
அறுவடை பணியை கருத்துடன் செய்ய தருகிறேன், என்னை ஏற்றுக்கொள்ளும். அறுவடை பணியை கருத்துடன் செய்ய தருகிறேன், என்னை ஏற்றுக்கொள்ளும். விழித்தெழு விசுவாசியே நீ, விழித்து கண்களை ஏறிட்டு பாம். எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்றே எழுந்து கட்டிடவா. எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்றே எழுந்து கட்டிடவா. விழித்தெழு விசுவாசியே நீ, விழித்து கண்களை ஏறிட்டு பா. எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்றே எழுந்து கட்டிடவா. எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்றே எழுந்து கட்டிடவா. Praise God. பிரியமானவர்களே, நமக்கு ஒவ்வொரு வாரமும் தேவன் பேசுகிறார், நம்மோடு கூட இடைப்படுகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் எப்படி வாழுகிறோம் என்பதை பொறுத்துதான் நித்தியத்தில் நமக்கு பலன் இருக்கிறது. நித்திய பிரவேசமே நமக்கு இருக்கிறது. நாம் யாரை விசுவாசிக்கிறோம் என்பதை பொறுத்து எங்கே பிரவேசிப்போம் என்பது, எப்படி வாழுகிறோம் என்பது, எப்படிப்பட்ட பலன் இருக்கும் என்பதை நிர்ணயம் பண்ணுகிறது. ஸோ நித்தியத்திற்காக ஆயத்தப்படுகிறது தான் லைஃப். பட் ஆண்டவர் இந்த லைஃப்ல பல பரீட்சைகளை வைப்பார். நாம் பாஸ் பண்ணணுங்கிற ஒரு எண்ணத்தோட பாடங்களை கற்றுக் கொடுத்து வைப்பார். பட் அதில் ஃபெயில் ஆகக்கூடாது. சோதனை என்பது பிசாசு கொண்டு வருகிறது. ஆனால் பரீட்சை என்பது ஆண்டு வைக்கிறது. ஏன்னா the purpose is to promote. விசுவாசத்தில் வளர்வதற்கு லைஃப்ஸ் டெஸ்ட்ஸ் அண்ட் growing in faith என்ற தலைப்பில் ஒரு செய்தி எங்களோடு கூட பேச போகிறேன். ஜெபம் பண்ணலாமா? தகப்பனே, எங்களோடு கூட பேசும். உங்க வசனம் வார்த்தை விடுதலையோடு வல்லமையோடு வரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Praise God. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். Let us focus on the word of God. தேவனுடைய வசனத்திற்கு நேராக நம்முடைய கவனத்தை நாம் திருப்புவோம். இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேசும்படியாக தெரிந்து கொண்ட தலைப்பு overcoming life's tests and growing in faith. வாழ்வின் பரீட்சைகளும் விசுவாச வளர்ச்சியும். வாழ்வின் பரீட்சைகளும், the tests of life and growing in faith. விசுவாச வளர்ச்சியும். டிஃபிகல்ட் டைம்ஸ்ல தான் நாம் வளர முடியும். only under pressures we grow. ரொம்ப டிஃபிகல்ட்டான சிச்சுவேஷனில் உலகமானது போய்கொண்டிருக்கிறதை நாம் மறுக்க முடியாது. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் கடினமான நேரங்கள் வழியாக கடந்து போகலாம். ஆனால் அதன் நடுவில் you also have the promises of God. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் ஏராளம் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறது. ஆனால் இன்னும் நிறைவேறாமல் இருக்கிறது. There are plenty of promises of God, but we have not seen many of those promises come to pass as yet. உங்களுடைய பர்சனல் லைஃபுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்களாக இருந்தாலும், வேதத்திலே சொல்லப்பட்டதான பொதுவாக அவருடைய பிள்ளைகளுக்கு என்று சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள் ஆனாலும், அநேக காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் இன்னும் நிறைவேறாமல் இருக்கிறதை ஒருவேளை நீங்கள் அனுபவிக்கலாம். Maybe you have experienced a lot of blessings already, but still there will be some promises in the scriptures and some promises that God had given in your life which has not seen fulfillment.
உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் சொன்ன காரியங்கள் இன்னும் நிறைவேறாமல் இருக்கிறதை ஒருவேளை நீங்கள் அனுபவிக்கலாம் அல்லது அனுபவிக்காமல் இருக்கலாம். ஆண்டவர் உடைய வாக்குத்தத்தங்கள் ஒரு பக்கம் இருக்கிறது. அதனுடைய நிறைவேறுதல் என்பது நமக்கு ஒரு எட்டாத காரியமாக அல்லது நிறைவேறாத காரியமாக ஒருவேளை இருக்கலாம். ஆண்டவருடைய தன்மை, the names of God and the character of God, the nature of God, தேவனுடைய நாமம், தேவனுடைய தன்மை, தேவனுடைய குணாதிசயம் ஆகிய காரியங்கள். அவர் யெகோவா ஈரே, the Lord who provides. அவர் யெகோவா ஷாலோம், the God who gives peace. அவர் உடைய நாமங்கள் வேதத்தில் ஏராளம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஜெகோவா ஜைரே, ஜெகோவா ஷம்மா, ஜெகோவா ராஃபா. ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையிலே இன்னும் சில நிறைவேறாத காரியங்கள் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். Why is that so? ஏன் அப்படி நம்முடைய வாழ்க்கையில இன்னும் நிறைய காரியங்கள் நிறைவேறாமல் இருக்கிறது? The Bible is full of promises of God and revelation of God's name and character. Then why don't we experience it? ஏன் நாம் அதை அனுபவிக்கிறது இல்லை? ரெண்டு காரியங்கள் சொல்லுகிறேன் வேகமாக. ஒன்று, it is because we don't have a revelational understanding of his promises and his nature. அவருடைய அந்த தெய்வீக தன்மையும் அவரை குறித்ததான வெளிப்பாடுகளையும் ஒருவேளை நாம் பெறாமல் இருக்கலாம். Maybe we just have learnt knowledge, கற்றுக்கொண்ட அறிவு இருக்கலாம். ஆனால் வெளிப்பாடு என்ற காரியங்கள் ஒருவேளை இல்லாமல் இருக்கலாம். Those who know their God will be strong and do exploits. தங்கள் தேவனை அறிந்தவர்கள் பலம் கொண்டு பராக்கிரமம் செய்வார்கள் என்று தானியேல் 11ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். Those who know their God will be strong and do exploits. தமிழ் பைபிளில் தங்கள் தேவனை அறிந்தவர்கள் அதற்கு ஏற்றபடி செய்வார்கள் என்று கொஞ்சம் அது கிளியராக இல்லை. ஆனால் இங்கிலீஷ் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை அப்படியே தமிழிலே மொழிபெயர்த்தால், those who know their God will be strong and do exploits. தங்கள் தேவனை அறிந்தவர்கள் பலம் கொண்டு பராக்கிரமம் செய்வார்கள். So knowing God is very, very important. Not knowing about God, but knowing God. ஆண்டவரோடு கூட நெருங்கிய உறவு. Children encouraging you. You will be reading about Jesus in books. You will be hearing about Jesus from preachers. சிறு பிள்ளைகள் கவனியுங்கள், வாலிப தம்பி தங்கச்சி கவனியுங்கள், பெரியவர்கள் கூட கவனியுங்கள். நாம் வேதத்திலே இயேசுவை குறித்து வாசிக்கிறது ஒரு அனுபவம். மற்ற பிரசங்கியார்கள் சொல்லும் பொழுது அதை குறித்து நாம் அறிந்து கொள்ளுவது ஒரு அனுபவம். நாம் இயேசுவை குறித்து புஸ்தகங்களிலே வாசித்து அறிந்து கொள்ளுவது ஒரு காரியம். ஆனால் இயேசுவையே அறிந்து கொள்ளுவது என்பது இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் திங். ஸோ எல்லாரையும் நான் என்கரேஜ் பண்ணுகிறேன். நீங்கள் ஆண்டவரோடு உள்ள உறவு, அவரை பற்றிய அறிவு என்பது வேற, ஆனால் அவரோடு உறவு என்பது வேற. இந்த உறவிலே நீங்கள் வளர்ந்து கொள்ளுங்கள். உறவிலே அதிகமாக இருக்க இருக்க வசனத்தை அதிகமாக தியானிக்க when you meditate the scriptures, when you linger in his presence, when you spend time with him relationally, then that becomes a foundation for receiving revelation. வெளிப்பாடுகளை நாம் தேவனை குறித்து பெற்றுக்கொள்வதற்கு அது ஒரு நல்ல அடித்தளத்தை, அஸ்திபாரத்தை ஏற்படுத்துகிறது. யெகோவா ஈரே என்று நான் சொல்லலாம். அவருடைய நாமம் யெகோவா ஈரே என்று நான் அறிந்திருக்கலாம் மூளை அறிவிலே. ஆனால் அவர் யெகோவா ஈரே என்பதை வெளிப்பாடாக அறிந்து கொள்ளும் பொழுது, எனக்கு தேவை வரும் பொழுது நான் பதட்டம் அடைய மாட்டேன். When I know Jehovah Jireh, not knowing about Jehovah Jireh, but knowing Jehovah Jireh will cause me
to be cool and undisturbed even when I go through a financial challenge, because I know Jehovah Jireh. He will come through for me. Likewise Jehovah Rapha, likewise Jehovah Shammah, likewise every nature of God. யெகோவா சம்மா, யெகோவா ராஃபா அல்லது தேவனுடைய எந்த நாமம் தன்மைகளாக இருந்தாலும் அந்த நேச்சரை நாம் அறிந்து கொள்ளுவது, அந்த aspect of God experientially knowing and revelationally understanding, all these things are very, very important to experience breakthroughs in life. வாழ்க்கையிலே நாம் ஊடுருவலை பெற்றுக்கொள்வதற்கு. So revelation of God. இரண்டாவதாக, number 2, why we don't experience the promises of God although we have them in plenty is because we do not know God the way we ought to know Him. Secondly, it is also because with every promise there is a condition. முதலாவதாக, ஏன் நமக்கு வாக்குத்தத்தங்கள் உடனடியாக சில காரியங்கள் நிறைவேறுவது இல்லை? ஒன்று, தேவனை அறிய வேண்டிய விதமாய் நாம் ஒருவேளை அறியாமல் இருப்பது. மற்றொன்று, ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களோடு, தேவனுடைய ஒவ்வொரு ப்ராமிசஸோடு நமக்கு சில நிபந்தனைகள் இருக்கும். There will be some conditions. And most often than not, the condition will be trusting in God. இதிலே அதிகமாக நீங்கள் பார்க்கிற நிபந்தனைகள் என்னவென்றால், தேவனை முழுமையாக சார்ந்து கொள்ளுதல், தேவனை முழுமையாக நம்புதல். The faith factor. விசுவாசம். அவருடைய வாக்குத்தத்தங்களை உறுதியாக எந்த சூழ்நிலையிலும் பிடித்துக் கொள்ளுகிறோமா? Are we holding on to His character, trusting in Him? அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் பேரில் பற்றுதலாயிருப்பேன் என்று ஒரு பக்தன் சொல்லுகிறான். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் பேரில் பற்றுதலாயிருப்பேன். 3 Hebrew young men சொல்றாங்க தெரியுமா, விடுவிக்காமற் போனாலும் பற்றி கொள்ளுவேன். எஸ்தர் சொன்னா தெரியுமா, செத்தாலும் சாகிறேன், தேவனுடைய நோக்கத்திற்கு நான் என்னை விட்டுக் கொடுக்க போகிறேன், செத்தாலும் பரவாயில்லை என்று தைரியமாக சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினானே ஸ்தேவான். அது போன்ற மக்கள். உயிர் போனாலும் பரவாயில்லை என்று பவுல் மறுபடியுமாக அடிக்கப்பட்ட ஊருக்குள்ளேயே போனார் தெரியுமா. அப்படிப்பட்டதான ஒரு அசைக்கப்பட முடியாத விசுவாசம். Trusting in His character. Trusting in God's character. He is for me and He is not against me. நல்லா கவனிங்க, ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகம் வருகிறது. என்னோடு கூட இருந்த ஒரு ஸ்டாஃப், இப்ப இல்லை, several years ago, probably about 15 years ago, என்னோடு கூட அவர் ஒரு 2 வருஷம் தான் இருந்தார். He was only with me for a short period, but he was part of our cell group in my house. எங்க வீட்டில் நடந்த செல் குரூப்ல நான் ஒரு செல் நடத்திக்கிட்டு இருந்தேன். அதில் he used to come, and we were also like family friends to a large extent. More than a believer, more than a fellow worker, he was also like my friend, and not just my friend but a family friend, he and his wife. ஆந்திராவில் நடந்த பைபிள் ஸ்கூலுக்கு டீச் பண்ணுறதற்காக நான் அவரை அனுப்பினேன். I sent him to teach one of the subjects in our Andhra Bible School. And the subject was mentoring. குருத்துவம் என்ற ஒரு தலைப்பிலே அவர் டீச் பண்ண வேண்டும். 3 days போயிருந்தார். அப்ப அவர் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அந்த கிளாஸில் அவர் சொல்லியிருக்கிறார், he made a statement, I didn't know about it,
He didn't tell me that he made a statement like that. But I had a feedback from the leader there. அங்கே உள்ள தலைவர் எனக்கு பிறகு சொன்ன feedback வைத்து நான் இப்பொழுது சொல்லுகிறேன். That is how I came to know. He said, Pastor, when he was teaching, it was so good. அவர் டீச் பண்ணும்பொழுது அவ்வளவு நல்லா இருந்துச்சு பாஸ்டர் அந்த சப்ஜெக்ட். while he was teaching, he made a statement. அவர் பேசும் பொழுது ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார். என்ன தெரியுமா? If Pastor Kalyan gives me poison to drink, I will drink it. Even if Pastor Kalyan gives me poison to drink, I will drink it. அதாவது why he was making that statement, அதாவது அந்த ஸ்டேட்மெண்ட்டை எந்த கான்டெக்ஸ்டில் அவர் சொன்னாரா, I know that he is actually interested in my welfare and I have seen that repeatedly. என்னுடைய நன்மையை மனதிலே வைத்து அவர் செயல்படுகிறார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஆகவே I trust him. நான் அவர் மேலே நான் நம்பிக்கை வைத்திருக்கிறேன். அவர் விஷம் குடித்தாலும் எனக்கு நன்மைக்கு எதுவாகத்தான் அது இருக்கும் என்று தான் அவர் கொடுப்பார். எல்லா வீட்டிலும் கொடுக்க மாட்டார். I know it's a very extreme statement and I don't think he meant it literally. அவர் அந்த இடத்திலே எழுத்தின்படியே அந்த வார்த்தையை நம்பி சொன்னார் என்று நான் நம்பவில்லை. அது ஒருவேளை ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட் ஆகவும் ஒருவேளை இருக்கலாம். பட் he was making a statement in a context. அங்கே ஒரு கான்டெக்ஸ்டில் வந்து அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லுகிறார். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லுகிறேன். பர்மாவிலிருந்து ஒரு பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட் என் கூட படித்தார். அவர் பேப்டிஸ்ட் பேக்ரவுண்டு, அந்நிய பாஷைகளை நம்ப மாட்டார். படித்தது பென்டிகாஸ்டல் பைபிள் காலேஜ், அசம்பிளிஸ் ஆஃப் காட் பைபிள் காலேஜ். ஆனால் அவர் பேப்டிஸ்ட் பேக்ரவுண்டில் வந்ததுனால மாஸ்டர்ஸ் ப்ரோக்ராம் படித்து கொண்டிருக்கிறார். நல்ல மனுஷன். ஆனால் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு இல்லை. அதை குறித்து தவறான காரியங்கள் எண்ணங்கள் தான் இருக்கிறது. தியாலஜிக்கலாக அவருக்கு அதை குறித்த ஒரு சரியான ஒரு ரெவலேஷன் இல்லை, அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, புரிந்து கொள்ளுதல் இல்லை. ஸோ பரிசுத்தாவின் அபிஷேகத்தை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஸ்பீக்கிங் இன் டங்ஸ் இஸ் நாட் சம்திங் தட் ஹி இஸ் ஃபார். In fact, he is against. ஸோ நாங்கள்லாம் வர்ஷிப்லலாம் நாங்கள் அந்நிய பாஷை பேசும்பொழுது அமைதியாக இருப்பார். நாங்கள்லாம் அந்நிய பாஷை பேசும்பொழுது சம்டைம்ஸ் அவர் கண்ணை திறந்து அப்படியே பார்ப்பார். ஆனால் எங்கள் பைபிள் காலேஜில் ஒரு ப்ரொஃபஸர் இருக்கிறார். வெரி வெரி நைஸ் ஜென்டில்மேன். ஐ ஹேட் த ப்ரிவிலேஜ் ஆஃப் ஹேவிங் ஹிம் ஆஸ் த ஸ்பீக்கர் இன் மை வெட்டிங் செரமனி. என்னுடைய திருமண வைபவத்திலே தேவனுடைய செய்தியை கொடுத்த ஊழியர் அவர்தான். அவருடைய செய்தியை நான் இன்றும் நன்றாக ஞாபகம் வைத்திருக்கிறேன். நான் இன்றைக்கு மிஷன்ஸ் இவ்வளோ கமிட்டடாக இருக்கிறதுக்கு காரணம் எனக்கு அந்த மிஷன்ஸ் இன்புட் அதிகமாக கொடுத்தது அந்த லெக்சரர் தான். We all love him so deeply and we respect him. Such a neat gentleman. அவ்வளவு தங்கமான ஒரு மனுஷன். நல்லா டீச் பண்ணுவார். கிரேட் கேரக்டர். வெரி பேஷனேட் ஃபார் காட். சின்சியர் மேன். அவருடைய இன்டென்ஷன்ஸையோ மோட்டிவையோ கொஸ்டின் பண்ணவே முடியாது. சச் அ க்ளீன் ஸ்பிரிட்டட் மேன். ஸோ எல்லாரும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அவரை பிடிக்கும். ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே அவர் தான் ஃபேவரட் லெக்சரர். ஹீ வாஸ் நாட் த பிரின்சிபல், பட் அவரை எல்லாருக்கும் பிடிக்கும். அவர் ஒரு நாள் இந்த சாப்பல் டைமில், வர்ஷிப் டைமில் வந்து அந்நிய பாஷை பேசுகிறதை என் கூட இருக்கிற இந்த கிளாஸ்மேட்டு அவன் பார்த்துட்டான். அவனுக்கு அது கேட்டுருச்சு. அப்படியே கண்ணை திறந்து பார்க்குறான். யாரு? Edward Pusson is speaking in tongues. I can't believe it. அப்படியே பார்க்குறான். பார்த்துட்டு முடிஞ்சதுக்கப்புறம் என்கிட்ட சொல்கிறான், I think speaking in tongues is real. I said, what makes you change position so quickly, Liantang? For years you have not believed that. இத்தனை வருஷமாக நீ அபிஷேகம் வந்து உண்மை இல்லை, சும்மா அவங்க ஃபேக் பண்ணுறாங்கலாம் சொல்கிறியே, இப்போ திடீர்னு நீ ஒரு மாற்றத்துக்குள்ளே வந்துட்டு என்னடா காரணம்னு கேட்டால் அவன் சொல்கிறான், see, now during the chapel time I saw Ed Pusson speak in tongues. If Ed Pusson is speaking in tongues, it cannot be fake. இந்த தேவனுடைய ஊழியர் டங்ஸ் பேசுகிறாருன்னா அது உண்மையாக தான் இருக்கும். ஏன்னா அவர் ஃபேக் பண்ண மாட்டார். See, the trust he had in this man. பிரியமானவர்களே, இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ்க்கு நான் சொல்கிறேன். எட் புசான், however great he is only a human being and is imperfect man. And no need to say much, I am an imperfect person.
நான் குறை உள்ளவன். ஆனால் இந்த 2 எக்ஸாம்பிளை வச்சு நான் உங்களுக்கு சொல்றேன், குறையே இல்லாத முழுமையாக நம்பக்கூடிய ஒரு இறைவன் அவருடைய நேச்சரை முழுமையாக அறிந்து கொண்டால், he desires good things for me. Therefore whatever he allows in my life, என் வாழ்க்கையில் என்ன அனுமதித்தாலும் அது என்னுடைய நன்மைக்காக இருக்கும். God is there above all. எல்லா சூழ்நிலைக்கு மேலே தேவன் இருக்கிறார். அவர் எதை எனக்கு அனுமதித்தாலும் நன்மைக்கேதுவாகத்தான் இருக்கும். அல்லது பிசாசு நன்மைக்கேதுவான காரியமாக இல்லாமல் தீமைக்காக எதையாகிலும் செய்தாலும் அதை நன்மைக்கேதுவாக என் தேவன் மாற்றுவார் என்ற ஒரு வெளிப்பாடு, அசைக்க முடியாத ஒரு விசுவாசம். ஆமென். How do we grow in faith? இந்த total trust in God இந்த ஜேர்னியில் and in life, வாழ்க்கையில் பொதுவாக இந்த ஜேர்னியில் வளருவதற்கு நமக்கு வரக்கூடிய பரீட்சைகள் என்ன? To grow in faith, God does allow us to go through some tests in life. வாழ்க்கையிலே சில பரீட்சைகள் வழியாக, சில டெஸ்ட் வழியாக கடந்து போக தேவன் அனுமதிப்பார். I know there can be plenty of tests that God gives, and everyone will go through their own unique God allowed tests. ஆண்டவரே அனுமதிக்கிற ஒரு தனித்தன்மையுள்ள பரீட்சைகளாக இருக்கலாம், ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமாக இருக்கும். But let me highlight to you this day, இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு 4 காமன் டெஸ்ட்ஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்ண விரும்புகிறேன். and we have to overcome those tests. அந்த வாழ்வின் பரீட்சைகளை நாம் மேற்கொள்ள பழக வேண்டும். 4 டெஸ்ட். நம்பர் 1, the pressure test. அழுத்தங்கள் அல்லது நெருக்கங்கள் என்ற பரீட்சை. வாழ்க்கையிலே அழுத்தங்கள் வரும், வாழ்க்கையிலே நெருக்கங்கள் வரும். அது ஒரு பரீட்சை. and it is not easy, people of God. I have had several pressures and stress moments in life. I have handled some of it well, and I have reacted badly to some of those stress moments in life. வாழ்க்கையிலே சில அழுத்தமான நேரங்கள் வரும் பொழுது அதை நான் நன்றாக சரியாக தேவன் விரும்புகிற விதமாக மாறுத்தரம் கொடுத்து நான் கையாண்டு இருக்கிறேன். ஆனால் சில வேளைகளிலே நான் ஒத்துக்கொள்ள வேண்டும், என்னுடைய வாழ்க்கையிலே சில ப்ரெஷர் மூமெண்ட்ஸில் நான் சரியான மாறுத்தரம் கொடுக்காமல் இருந்ததை நான் ஒத்துக்கொள்ளுகிறேன். We have to grow to overcome life's pressure tests. அழுத்தங்கள் என்ற பரீட்சை. இரண்டாவதாக, I will explain this again. இரண்டாவதாக, the people test. முதலாவதாக the pressure test, இரண்டாவது the people test. மக்கள் அல்லது மனிதர்கள் என்ற பரீட்சை. Listen, people of God, we all have people around us. Family, workplace colleagues, classmates, neighbors, and those connected with our life activities. வாழ்க்கையிலே நமக்கு இருக்கிற சூழல்களிலே நம்மோடு கூட தொடர்பில் இருக்கிறதான மக்கள், நம்மோடு கூட பணி செய்கிறவர்கள், குடும்பம், படிக்கிற இடங்கள், வேலை செய்கிற இடங்கள், எல்லா இடங்களையும் நீங்கள் பார்க்கும் பொழுது மக்கள் கண்டிப்பாக இருப்பார்கள். We are always surrounded with people. We cannot isolate and live life also. நாம் தனிமையாக இருந்து வாழ்க்கை நடத்தவும் முடியாது. And therefore, and people are imperfect, be it you or me. நீங்களோ நானோ வாழ்க்கையிலே, நான் சொல்லுகிறேன், வாழ்க்கையிலே நாம் இன்னும் அந்த பூரண நிலையை அடையவில்லை. நமக்கு எல்லாருக்கும் we have some abrasive, sharp ends, கூர்மையான சில பகுதிகள் உண்டு. மற்றவங்கள் அது உராயும் பொழுது அது காயங்களை ஏற்படுத்தும். How do we handle the people test in our life? How do we handle the pressure test in our life?
மூன்றாவது, நம்முடைய வாழ்க்கையில் the persistence test, ஒப்புக்கொடுத்தல் அல்லது விடாமுயற்சி என்ற காரியத்தில் பரீட்சை. ஒரு காரியத்தை எடுத்தால் நாம் அதை செய்து முடிக்கிறோமா? Are we able to complete anything that we take? The persistence test, the commitment test. நாலாவதாக the priority test, முன்னுரிமை வழங்கும் காரியத்தில் பரீட்சை. கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் எதற்கு கொடுக்கிறோம்? வாட் இஸ் அவர் priority? லைஃப்பில் நமக்கு இருக்கிற priority என்ன? பீப்புளை எப்படி ஹேண்டில் பண்ணுறோம்? ப்ரெஷரை எப்படி ஹேண்டில் பண்ணுறோம்? ஒரு காரியத்தை எடுத்தால் அதை முடிக்க முடியாத சூழ்நிலைகள் வரும்பொழுது என்ன செய்கிறோம்? வாழ்க்கையிலே பல காரியங்கள் நமக்கு முன்பாக இருக்கும் பொழுது எதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த priority test வரும்பொழுது எதை தெரிந்து கொள்கிறோம்? All these are important. The way we handle these 4 tests of life, வாழ்க்கையில் நமக்கு வருகிற இந்த 4 அழுத்தங்கள் அல்லது பரீட்சைகள், சூழ்நிலைகள், நெருக்கங்கள், அந்த சூழ்நிலையில் நாம் என்ன செய்கிறோம், எப்படி கையாளுகிறோம் என்பதை பொறுத்துதான் நாம் கேரக்டரில் வளருவோம், நாம் விசுவாசத்திலே வளருவோம், தேவனுடைய நோக்கத்தை நாம் அடைவதற்கு முன்னேறுவோம். We will progress in life's journey in the right direction, in the God ordained path. Pressure டெஸ்ட்ல சிங்க் ஆகிறவர்கள், people டெஸ்ட்ல ஃபெயில் ஆகிறவர்கள், persistence டெஸ்ட்ல வந்து முன்னேறாதவர்கள், priority டெஸ்ட்ல சொதப்புகிறவர்கள், வாழ்க்கையிலே விசுவாசத்திலே வளருவதும் இல்லை, சுபாவத்திலே வளருவதும் இல்லை, தேவன் வைத்திருக்கிற லட்சியங்களை நிறைவேற்றுகிற காரியத்தில் முன்னேறுவதும் இல்லை. இன்றைக்கு நாம் கேட்கிற இந்த செய்தி, overcoming life's tests and growing in faith, வாழ்வின் பரீட்சைகளும் விசுவாச வளர்ச்சியும். ஒவ்வொன்றாக பார்க்கலாமா? Those 4 things, let me elaborate it and pray for you. இந்த 4 காரியத்தை நான் உங்களுக்கு விளக்கி சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். முதலாவதாக the pressure test, அழுத்தங்கள் அல்லது நெருக்கங்கள் என்ற பரீட்சை. We all go through life's difficulties. We all go through pressures in life. People of God, listen. People of God, listen. Even great servants of God have had pressure tests in life and have failed. தேவனுடைய ஊழியர்கள் கூட அநேகர் இந்த பரீட்சையிலே அவர்கள் தோல்வியுற்றிருக்கிறார்கள். Therefore, don't feel bad if you had reacted badly to one of those pressure moments in your life. உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட அழுத்தத்தின் நேரத்தில் நீங்கள் வந்து அப்படியே எக்ஸ்ப்ளோட் பண்ணி விட்டீர்கள் என்றால், ஏதோ 1-2 சூழ்நிலையில் இட் இஸ் அண்டர்ஸ்டாண்டபிள். இட் இஸ் நாட் சம்திங் தட் யூ ஆர் அலவுட் டு டூ, தேர்ஃபோர் ஐ கேன் டூ இட் என்று நான் சொல்லவில்லை. பட் இஃப் இட் ஸோ ஹேப்பன்ஸ், வாழ்க்கையில் அப்படி நடப்பது நல்லது என்று நான் சொல்லவில்லை. அது நடந்தால் குற்ற உணர்வோடு ஐயோ இப்படி ஆயிடுச்சேன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். லிசன், எலியா என்ற தேவனுடைய ஊழியர், மைட்டி சர்வன்ட் ஆஃப் காட், சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய வார்த்தையை கேட்டு தேசத்திற்காக சொல்லி அது நிறைவேறுகிறது. தேசத்தின் ராஜா, தேசத்தின் மக்கள் எல்லாரும் அகெயின்ஸ்டாக வருகிறார்கள். அதை கூட சமாளிக்கிற ஒரு கிருபை உள்ள, டெனாசிட்டி உள்ள ஒரு ப்ராஃபட் தான். ஆனால் வாழ்க்கையிலே ஒரு ப்ரெஷர் ஜெசபெல் மூலமாக வரும் பொழுது அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவன் சொல்லுகிறான், போதும் ஆண்டவரே, ஜீவனை எடுத்துக்கொள்ளும். Lord, it's enough, take my life. Lord, it's enough, take my life. A great servant of God like Elijah had the thought of ending his life in a pressure environment. But you know what? In that difficult moment, God sent his angel. God sent his angel.
தேவன் தூதனை அனுப்பி அவனை தேற்றினார். ஆமென். அதே போல மோசே ஒரு முறை அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. the pressure of ministry, he could not handle it and he was almost burnt out. So he is saying to God, enough Lord, take my life. போதும் ஆண்டவரே, என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும். Two great servants of God in the Old Testament, Moses and Elijah. மோசேயும் எலியாவும் 2 தேவ மனிதர்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள் போதும் என்று. See, they wanted to end their life. To some extent, suicide syndrome. போதும் என் வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய அளவிலே அவனுடைய மனதிலே ஒரு எண்ணம் வந்துவிட்டது. அதை ஜெபித்து விட்டான், அதை ஆண்டவரிடத்திலே சொல்லிவிட்டான். You know what? God took that very seriously and God came and என்ன பண்ணார் தெரியுமா? ஆண்டவர் மூப்பர்களை வர வைத்து மோசே மேலே இருக்கிற ஆவியை எடுத்து அவர்கள் மேலே வைத்தார். The Lord took the spirit of Moses and placed it on the elders. What was that all about? அது என்னது? There was divine alignment that God was doing for sake of Moses. மோசேக்காக தேவன் அந்த மோசேனுடைய லீடர்ஷிப் டீம்ல இருக்கிறவர்களை ஒரு அலைன்மெண்ட்டுக்குள்ள கொண்டு வருவதற்கு தேவன் கிரியை செய்கிறார். பிரஷர் டெஸ்ட் எல்லாருக்கும் வரும் என்று சொல்லுகிறேன். எல்லாருக்கும் வரும். bitter water, no water, more water, all kinds of problems the people of God faced. தேவனுடைய மனிதர்கள் பலர் பல பிரச்சனைகளை அவர்கள் சந்தித்தார்கள், பல நெருக்கங்களை சந்தித்தார்கள். என்ன செய்வதென்று தெரியாமல் திணறி போனார்கள். அவர்கள் முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். பிரஷர். எகிப்தின் ராணுவம் வரும் பொழுது, செங்கடல் இருக்கும் பொழுது மோர் வாட்டர், முறுமுறுத்தார்கள். செங்கடலை கடந்த பிறகு நோ வாட்டர், முறுமுறுத்தார்கள். பிறகு தண்ணீர் இருந்தது, கசப்பான தண்ணீர், முறுமுறுத்தார்கள். Usually when we are under pressure and stress, we tend to react instead of calling upon God. சங்கீதம் 50:15, Psalm 50 and verse 15. சங்கீதம் 50 வசனம் 15. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். Call upon me in the day of trouble, I shall deliver you and you will glorify me. Usually when we are under pressure, stress, we don't call upon the Lord. He is not on the top of our call list. We usually go to other options. மற்ற காரியங்களுக்கு போவோம். Listen carefully. சிலருக்கு ஸ்ட்ரெஸ் வந்துட்டா they eat more. Some people when the pressure வந்துருச்சுன்னா, ஸ்ட்ரெஸ் வந்துருச்சுன்னா they eat less or they don't eat. Extremes பாருங்க. சிலர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? வந்து ஸ்ட்ரெஸ் வந்துருச்சுன்னா தூங்கிக்கிட்டே இருப்பாங்க. சிலர் தூக்கமே வராது. See extremes. சிலர் ஸ்ட்ரெஸ் வந்துச்சுன்னா ஓவரா பேசுவாங்க, சிலர் பேச மாட்டாங்க. they go into silence. See, we all have our comfort zones. We try to hide there instead of calling upon God. Amen. அழுத்தம் அழுத்தம் அழுத்தம், இப்படி நிறைய காரியங்களை நாமாக தெரிந்து கொள்வோம். We tend to choose our own what you call comfort zones and hide there and take sort of refuge. அடைக்கலம் என்று நினைக்கிறோம். இல்லை, அது அல்ல. அது உங்களுடைய பிரச்சனைகளை தீர்வு கொண்டு வராது. We tend to isolate ourselves and we think that is going to solve our problem. Friends, listen, that will not solve your problem. Call upon the Lord. கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள், கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். They go and spend, இல்லை ஓவர் ஸ்பெண்டிங். See, stressல behaviors change.
and unhealthy behaviors emerge. We make wrong choices in times of pressure. Make wrong choices in relationships. We tend to commit to sin. இப்ப நிறைய காரியங்களை செய்ய ஆரம்பிக்க முடியும். இந்த ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். இந்த முதல் பகுதி 4 டெஸ்ட். எரேமியா 2:13, ஜெரமையா 2:13. என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், ஜீவ தண்ணீர் ஊற்றாகி என்னை விட்டு விட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். God says, instead of drinking from the well of God which has living water, we dig our own well and run dry. People of God, listen. Pressure test நாம் மேற்கொள்ள பழக வேண்டும். ஆமென். சோ பிரியமானவர்களே, அழுத்தங்கள் வரும் பொழுது, வாழ்க்கையிலே நமக்கு பிரஷர்ஸ் வரும் பொழுது, நீங்க எங்கே போக வேண்டும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஆமென். அண்ட் ப்ரெஷர் வரும்பொழுது டோன்ட் ஃபீல் பேட். வாழ்க்கையிலே ப்ரெஷர் டெஸ்ட் ஓவர் கம் பண்ணும்பொழுது தான் நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியும். ஆமென். ரெண்டாவதாக வரக்கூடிய ஒரு டெஸ்ட், த பீப்புள் டெஸ்ட். இது ரொம்ப டிஃபிகல்ட். ப்ரெஷர் டெஸ்ட் ஹேஸ் டு டூ வித் என்வாயர்மெண்ட். பீப்புள் டெஸ்ட் இஸ் ஈவன் மோர் சேலஞ்சிங். மக்கள் அல்லது மனிதர்கள் என்ற பரீட்சை. லைஃப் இஸ் ஆஃபன் டிசப்பாயிண்டிங். வாழ்க்கையிலே ஏமாற்றங்கள், விரக்தி நேரங்கள் வரும். ஏன் தெரியுமா? நாம் சிலரை நம்புவோம். We trust certain people, and when they are not living the way we want them to, we get frustrated. Life is often disappointing. As I said a little earlier, parents, children, life partner, neighbors, colleagues, people around us in different life environments. ஏமாற்றங்கள், disappointments. See, no one can satisfy us, and particularly all the time. எல்லா நேரத்திலும் நம்மை பிரியப்படுத்துகிறதற்கு, நம்மை திருப்திப்படுத்துகிறதற்கு ஒரு மனிதனால் முடியாது. No one can satisfy you all the time. And people will disappoint you. And let me tell you, you will disappoint people too. மக்கள் உங்களை ஏமாற்றத்திற்குள்ளே கொண்டு போக முடியும். நீங்களும் அநேகரை ஏமாற்றத்திற்குள்ளே கொண்டு போக முடியும். Why people get disappointed? Because there are expectations. And sometimes they are not realistic expectations. வாழ்க்கையிலே ஏன் ஏமாற்றங்கள் வருகிறது? எதிர்பார்ப்புகள் இருப்பதனாலே. இவங்க இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும்னு எதிர்பார்ப்போம். அப்படி இல்லைன்னா நமக்கு ஏமாற்றம் வந்துவிடும். We get disappointed. And especially those who are close to us in life, we tend to set more higher expectations. வாழ்க்கையில் நமக்கு நெருக்கமானவர்கள், முக்கியமானவர்கள், அப்படிப்பட்டவர்கள், those who are important to us and those who are close to us, we set high expectations. And when they don't reach those standards, we tend to get disappointed. Thank God for fathers. Thank God for mothers. Thank God for teachers. Thank God for life partners. Thank God for children. Thank God for friends. But let me tell you, they are still human beings and imperfect people. பெற்றோருக்காக ஆண்டவருக்கு நன்றி, தகப்பனுக்காக, தாய்க்காக நன்றி, வாழ்க்கை துணைக்காக நன்றி, பிள்ளைகளுக்காக நன்றி, நண்பர்களுக்காக நன்றி, ஆசிரியர்களுக்காக நன்றி. ஆனால் என்ன தெரியுமா? அவர்கள் மனிதர்கள்தான். அவர்கள் பூரணமானவர்கள் அல்ல. And people by nature are selfish.
மனிதர்கள் பொதுவாக சுயநலவாதிகள். Be it you or me, நீங்களோ நானோ, வாழ்க்கையிலே நான் சொல்றேன், நாம் இன்னும் பூரணப்படலை. ஒன்று. இரண்டாவது, சுயநலவாதிகள். Your problem is not people. Your problem in life is not people, but your response to life's realities. உங்கள் வாழ்க்கையிலே உண்டாகிற பிரச்சனைகளுக்கு காரணம் மக்கள் அல்ல, வாழ்க்கையின் சூழ்நிலைகளுக்கு நீங்கள் கொடுக்கிற மாறுத்தரம். The answer to your inferiority is not in somebody else. The answer to your insecurity is not in somebody else. The answer to your fear and worries is not in somebody else. The answer to your depression and failure is not in somebody else. It is only in God you can find the answer. உங்கள் தாழ்மை உணர்வுக்கு, உங்கள் பாதுகாப்பற்ற உணர்வுக்கு, உங்கள் பயம், கவலை ஆகியவைகளுக்கு, உங்களது உணர்வு தளர்ச்சி மற்றும் தோல்விக்கு காரணம் மற்ற நபர்கள் அல்ல, அல்லது உங்களுடைய வாழ்க்கையின் இந்த பிரச்சனைகளுக்கு பரிகாரம் மற்ற மனிதர்கள் அல்ல. பரிகாரம் தேவன் ஒருவர் மட்டும்தான். உங்கள் வாழ்க்கையில வாழ்க்கை துணை, உங்கள் வாழ்க்கையிலே பிள்ளைகள், உங்கள் வாழ்க்கையிலே பெற்றோர், பேரண்ட்ஸ், சில்ட்ரன், லைஃப்ஸ், relationships, these are all put by God in your life and it's for a purpose. அது ஒரு நோக்கத்திற்காக. எரேமியா 17:7 என்ன சொல்லுகிறது? கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். Blessed is the man who trusts in the Lord, whose hope is in the Lord. Friends, listen. We must face the fact. Life is not a fairy tale. வாழ்க்கை என்பது ஒரு கற்பனை கதையிலே எல்லாம் சுபிட்சமாக இருக்கிறது என்று முடியுமே, அப்படி அல்ல. வாழ்க்கையிலே சவால்கள் உண்டு, வாழ்க்கையிலே கஷ்டமான நேரங்கள் உண்டு, வாழ்க்கையிலே கடினமான மக்களை நீங்கள் சந்திப்பீர்கள். People by nature are not easy. And people are tests that God allows. என்னை சில நேரத்தில் ஆண்டவர் பரீட்சையாக மற்றவர்களுக்கு வைப்பார், மற்றவர்களை சில நேரம் எனக்கு தேவன் பரீட்சையாக வைப்பார். மேரேஜ், திருமண உறவு, கல்யாணம் முடிச்ச உடனே எல்லாம் நல்லா இருக்கும், ஹனிமூன் போவாங்க. அப்புறம் ஹனியும் இருக்காது, மூணும் இருக்காது, அமாவாசை வந்துடும். சொல்றது புரியுதா? ஆனால் அந்த சூழ்நிலையிலும் எப்படி இருக்க போகிறீர்கள்? Relationships are great and we enjoy relationships. But you know what? Sometimes those very same relationships that you enjoy in life can bring heartache, can bring pain, can hurt, can damage your emotion if you are not careful. But you know what? ஆண்டவரோடு கூட நாம் சரியாக இருக்கும் பொழுது, when our vertical relationship with God is intact, our horizontal relationships will be taken care. நம் உறவு தேவனோடு உள்ள இந்த செங்குத்தான உறவு சரியாக இருக்கும் பொழுது, தேவனோடு உள்ள இந்த உறவு சரியாக இருக்கும் பொழுது, பக்கவாட்டிலே உள்ள மனிதர்களோடு உள்ள உறவு சரிப்படும். ஒரு வசனம் இருக்கு தெரியுமா? ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால், if a man's ways are pleasing unto the Lord, even his enemies will come to terms with him. சத்துருக்களும் சிநேகிதர் ஆவார்கள். Proverbs 16 and verse 7. நீதிமொழிகள் 16:7. சத்துருக்களும் சிநேகிதர் ஆவார்கள். Keep your relationship with God intact. Again, people test you, நீங்க overcome பண்ணுவதற்கு you have to look to God.
பிரஷர் டெஸ்ட்டை ஓவர் கம் பண்ணுவதற்கு யூ ஹேவ் டு லுக் டு காட். வாழ்க்கையில் அழுத்தம் என்றதான பிரச்சனைகள் பரீட்சை வரும்பொழுது ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும். மக்கள் என்ற அழுத்தம் அல்லது பரீட்சை வரும்பொழுது நீங்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும். மூன்றாவது டெஸ்ட், த பெர்சிஸ்டன்ஸ் டெஸ்ட். ஒப்புக்கொடுத்தல் அல்லது விடாமுயற்சி என்ற காரியத்தில் வரும் பரீட்சை. ஒரு காரியத்தை எடுத்தால் அதை முடிக்கிறோமா? Will I keep my commitment? Life is about keeping our commitment. Your life is shaped by your commitment. Your character is developed by your commitment. Your success is influenced by your commitment. Your eternal destiny is determined by your commitment. உங்களுடைய ஒப்புக் கொடுத்தல் எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து தான் உங்களுடைய சுபாவம் இருக்கும். உங்களுடைய ஒப்புக் கொடுத்தல் எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து தான் உங்கள் வெற்றி இருக்கும். உங்கள் ஒப்புக் கொடுத்தல் எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து தான் உங்கள் வாழ்க்கையின் நித்திய சேர்க்கை இருக்கும். Your ability to keep your commitment will be tested. Your ability to keep your commitment will be tested. Commitment in marriage, commitment to church life, commitment to relationships. உறவுகள், திருச்சபை, வாழ்க்கை, குடும்பத்தின் நபர்கள் ஆகியோரோடு கூட உள்ள உறவு பரீட்சைக்குள்ளே கடந்து வரும். சங்கீதம் 92 சொல்லுகிறது, those who are planted in the house of God will flourish. கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் பசுமையும் புஷ்டியுமாக இருப்பார்கள், கனிகளை கொடுப்பார்கள். Learn to keep your commitment even when it hurts. Learn to keep your commitment even when it hurts. That is what the Bible says. Psalm 15 and verse 4. ஆணையிட்டு நஷ்டம் வந்தாலும் அதை நிறைவேற்றுவதற்கு கவனமாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் தான் தேவனை தரிசிப்பார்களாம். That is a trait that God is pleased with. ஆணையிட்டு நஷ்டம் வந்தாலும் அதை நிறைவேற்ற வேண்டும். Keeping commitment. Your yes must be yes. If you commit to something, then at all cost you fulfill it. Take every effort to fulfill that commitment. Don't be flippant. நீங்கள் ஏனோதானோ என்று இருக்கக்கூடாது. Life is about keeping your commitment. Life is about living your commitment. Your life is shaped by your commitment. Your character is developed by your commitment. Your success is influenced by your commitment. Your eternal destiny is determined by your commitment. Your ability to keep your commitment will be tested. நீங்கள் ஒப்புக்கொடுத்த நிலையிலே உண்மையாய் இருக்கிறீர்களா என்பதை தேவன் பரீட்சிப்பார். The pressure test, the people test, the persistence test. The persistence test என்று சொல்லும் பொழுது think about Noah. நோவாவை குறித்து நீங்கள் யோசித்து பாருங்கள். ஆண்டவர் சொன்ன ப்ராஜெக்ட் நிறைவேறுவதற்கு 120 ஆண்டுகள் ஆனது. And he kept at it, and he kept at it, and he kept at it. அதை அவன் விடாமல் பார்த்து கொண்டான். பிரியமானவர்களே, listen carefully people of God. நல்ல கவனிங்க பிரியமானவர்களே. ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லிவிட்டால் அல்லது உங்கள் வாழ்க்கையில் ஒரு காரியத்தை நீங்கள் செய்ய வேண்டும் என்று தீர்மானித்து விட்டால், pursue those goals in life which you have decided in God. See, சபையில்லாத இடங்களிலே சபைகள் என்ற ஒரு விஷனோடு கூட ஆண்டவர் எனக்கு 89 பாரத்தை எனக்கு கொடுத்தார். 90 அப்படி போய் செய்தேன். இன்றைக்கு still I am pursuing that vision. பீகாரில் 98ஆம் ஆண்டு அங்கே போய் 3000 கிராமத்திலே சபையில்லாத கிராமத்திலே சபைகளை ஆரம்பிப்போம் என்ற ஒரு தீர்மானத்தை எடுத்தேன். And we are pursuing still. ட்ரைனிங் ப்ரோக்ராம் என்று ஒன்று ஆரம்பித்தோம், அதை தொடர்ந்து நடத்துகிறோம். வாழ்க்கையில் எடுத்த காரியத்தை
செய்கின்ற ஒரு ஒப்பு கொடுத்தல். ப்ரெஷர் டெஸ்ட், பீப்புள் டெஸ்ட், பர்சிஸ்டன்ஸ் டெஸ்ட், கடைசியாக த ப்ரையாரிட்டி டெஸ்ட். முன்னுரிமை வழங்கும் காரியத்தில் பரீட்சை. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். Who will be the first in your life? Who will be first in your life? உங்க வாழ்க்கையில் யாருங்க முதல்ல இருக்க போறா? Who is going to be preeminent in your life? Which is going to take priority in your life? உங்க வாழ்க்கையில் எது முன்னுரிமையை பெற்றுக்கொள்ள போகிறது? The Bible very clearly says, seek ye first the kingdom of God and his righteousness for God's people. தேவனுடைய ஜனமே, உங்களுக்கும் எனக்கும் தேவன் தெளிவாக சொல்கிறார், அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். We know that scripture, அந்த வசனம் நமக்கு தெரியும். But in reality, do we really seek God and his purpose and his kingdom? Go and examine your decisions. உங்களுடைய தீர்மானம் எடுக்கிற காரியத்தை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். எப்படி தீர்மானிக்கிறீர்கள்? எப்படி சிந்திக்கிறீர்கள்? 3 questions you need to ask yourself. 3 கேள்விகளை நீங்கள் கேட்டுக்கொள்ளணும். எதை பற்றி அதிகம் யோசிக்கிறேன்? 2வது, என் பணம் எங்கே போகிறது? என் பணத்தை நான் எப்படி செலவிடுகிறேன்? 3வது, என் நேரத்தை எப்படி செலவழிக்கிறேன்? இந்த 3 கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லி பாருங்க. உங்கள் ப்ரையாரிட்டி தெரிஞ்சிடும், உங்களுடைய முன்னுரிமை தெரிஞ்சிடும். திருப்பி சொல்கிறேன், 3 கேள்விகள் உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். எதை பற்றி அதிகம் யோசிக்கிறேன்? What do I think about the most? What is in my mind always? How are my thoughts? The conditioning of your mind, how is it? எதை பற்றி அதிகம் யோசிக்கிறேன்? What do I think about the most? 2வது கேள்வி. The 3 questions that you need to ask yourself. Talking about priorities. Where does my money go to? 2nd question. என் பணம் எங்கே போகிறது? என் பணத்தை நான் எப்படி செலவழிக்கிறேன்? எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறேன் என்பதை அது நிர்ணயம் செய்யும், வெளிப்படுத்தும். 3வது கேலண்டர், நம்முடைய நேரம். The condition of our heart, our checkbook, our cash, and thirdly, our calendar. Number time. How do I spend my time? நேரத்தை எப்படி செலவழிக்கிறேன்? எதற்காக செலவழிக்கிறேன்? If really God matters, I'll be reading the Bible, I'll be praying, I'll be memorizing scriptures. உண்மையாகவே ஆண்டவர் தான் எனக்கு முக்கியம்னா, ஆண்டவருடைய நோக்கம், ஆண்டவருடைய வசனம், ஆண்டவருடைய சமூகம், ஆண்டவருடைய காரியங்களை குறித்து யோசிப்பேன். Don't say God is your priority and spend time with other things, spend money on other things, and your mind is always filled with something else, and don't tell that God is your priority, because your words and your actions don't quite match. Be honest with yourself. உங்களுக்கு நீங்களே முதல்ல உண்மையா இருங்க. நல்லா கேட்டு பாருங்க. இப்ப கேளுங்க, இதை செஞ்சு பாருங்க. Test yourself. Where does your money go to? How do you spend your money? What are your thoughts right through the day? And how do you spend your time? உங்க நேரத்தை எப்படி செலவழிக்கிறீங்க? That is actually going to be the answer to know your priority. உங்களுடைய முன்னுரிமை எது என்பதை நீங்கள் சொல்லுகிறதல்ல, உங்க வாழ்க்கையில் எது உண்மையாவே இருக்கு என்பதை நிதானிப்பதற்கு இதுதாங்க நீங்க கேட்க வேண்டிய கேள்வி. This question need to be asked. In conclusion, overcoming life's tests and growing in faith என்ற தலைப்பிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். வாழ்வின் பரீட்சைகளும் விசுவாச வளர்ச்சியும் என்ற தலைப்பிலே நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். முடிவாக நாம்
இதில் வளர வேண்டும் என்றால், see, God has a plan and it's a good plan, promises, purposes of God, இதெல்லாம் நம்ம நிறைவேற காண வேண்டும் என்றால் இந்த டெஸ்ட் எல்லாம் நம்ம பாஸ் பண்ணணும் லைஃப்ல. அப்பதான் நம்ம ஆண்டவர் வைத்திருக்கிற வாழ்க்கையை நம்ம வாழ முடியும். Then we can live life to the fullest. வாழ்க்கையை முழுமையாக நாம் வாழ முடியும். சுருங்க சொல்ல போனால், revelation of God, obedience to God's word, revealed word, and overcoming life's tests. திருப்பி சொல்றேன், வெளிப்பாடுகள், தேவனை குறித்த வெளிப்பாடுகள், அந்த வெளிப்பாட்டுக்கு கீழ்ப்படிதல், இரண்டாவது, மூன்றாவது வாழ்வின் பரீட்சைகளை ஜெயித்தல். When we build on revelation, we will not be shaken. When we obey, we will not be shaken. When we overcome and when we grow in faith, we become strong. நம்முடைய தேவன் யெகோவா ஈரே, நம்முடைய தேவன் யெகோவா ஷம்மா, நம்முடைய தேவன் யெகோவா ராஃபா, நம்முடைய தேவன் யெகோவா ஷலோம், நம்முடைய தேவன் விடுவிக்கிறவர், சமாதானத்தின் தேவன், பார்த்து கொள்ளுகிறவர், ஆசீர்வதிக்கிறவர். He is our strength and our shield. He is our wisdom and power. அவர் நமது ஞானம், அவர் நமது பலன், அவர் நமது பாதுகாப்பு, அவர் நமது அடைக்கலம், அவர் நமது சத்துவம். அவரை குறித்த வெளிப்பாடு பெருகட்டும். அவருடைய வசனத்திற்கு கீழ்ப்படிதல் அதிகரிக்கட்டும். கெட்ட குமாரன் கதையில் இளைய மகன், ஆகாரம் இல்லை, துணிமணி சரியாக இல்லை, கனம் இல்லை, அப்பா வீட்டுக்கு திரும்பி வந்தான். He rectified his lack by doing the right thing, coming back to the father. வாழ்க்கையிலே உள்ள குறைபாடுகளை சரிப்படுத்திக் கொள்ள அப்பா வீட்டுக்கு வந்து விட்டான். Turn back to God. The shortages will be rectified. கானா ஒரு கல்யாண வீட்டில் அங்கே ஒரு ஷார்ட்டேஜ் இருந்துச்சு. They came to Jesus and the shortage was rectified. லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் பேதுரு இரவெல்லாம் பிரயாசப்பட்டான், ஒரு மீனும் கிடைக்கல. Listen to the words of Jesus and obeyed him. And he had a huge catch of fish, abundance. லூக்கா 15ஆம் அதிகாரம் கெட்ட குமாரன் நிறைவை பெற்றுக்கொண்டான். லூக்கா 5ஆம் அதிகாரம் பேதுரு நிறைவை பெற்றுக்கொண்டான். யோவான் 2ஆம் அதிகாரம் திருமண வீட்டிலே நிறைவை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். சாரிபாத் விதவை, the widow of Zarephath, she received abundance. She wanted to die, end her life because of lack of food, famine, but she was experiencing abundance. God wants to bless us and bless us in abundance. தேவன் நமக்கு நிறைவை கொடுக்க விரும்புகிறார், நமக்கு நன்மையை கொடுக்க விரும்புகிறார், ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறார். அவருடைய வழிகள் மேலான வழிகள், அவருடைய நினைவுகள் மேலான நினைவுகள். அந்த வழிகளை, அந்த நினைவுகளை எம்ப்ரேஸ் பண்ணி let us live life in abundance. Let us live life to the fullest. Let us live life to the fullest. He is able to meet our physical needs, emotional needs, financial needs, spiritual needs, relational needs, and all our personal needs and family needs. நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்கிறவர் நம்முடைய தேவன். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவார். ஆனால் உங்களை நீங்கள் அலைன் பண்ணிக்கொள்ளுங்க ஆண்டவரோடு கூட. Hallelujah. Praise God. Amen. Hallelujah. Are you there? இங்கே பாருங்க, பைபிளில் நல்லா படித்து பார்த்தீங்கன்னா இவாஞ்சலிஸ்ட் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. நம்முடைய இமோஷ்னல் நீட்ஸை மீட் பண்ணுறதுக்கு அவர்களுடைய மினிஸ்ட்ரி நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அப்பாஸ்தலர் கொடுத்துருக்கிறாரு, சபையில் நம்முடைய இஃபெக்டிவ்னஸ் நீட்ஸை அதை மீட் பண்ணோம். ப்ராஃபிட்ஸை கொடுத்துருக்கிறாரு, நம்முடைய ஸ்பிரிச்சுவல் நீட்ஸ் அதை மீட் பண்ணோம். பாஸ்டரை கொடுத்துருக்காரு, பர்சனல் நீட்ஸ் மீட் ஆகும். டீச்சரை கொடுத்துருக்கிறாரு, நம்முடைய மென்டல் நீட்ஸ் மீட் ஆகும். ஆண்டவர் சர்விங் கிஃப்ட் சபையில் வச்சிருக்கிறாரு, நம்முடைய ப்ராக்டிக்கல் நீட்ஸ் மீட் ஆகும். See, gifts and grace of Bible பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வச்சிருக்காரு to meet all our needs. So let us plug into God and His purpose and His
church that he is building. அவருடைய சபை, அவருடைய மக்கள், அவருடைய கிருபைகள், சபையிலே ஈவுகளாக இருக்கிறதான ஊழியர்கள், அவரோடு கனெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. God will meet all your needs. Difficult seasons in life does come. கடினமான நேரங்கள் வாழ்க்கையிலே கண்டிப்பாக வரும். ஆனால் அதன் நடுவில் ஆண்டவரை பற்றி கொள்ளுவோம், பிடித்து கொள்ளுவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஓவர்கமிங் லைஃப்ஸ் டெஸ்ட்ஸ் அண்ட் க்ரோயிங் இன் ஃபெய்த். வாழ்வின் பரீட்சைகளும் விசுவாச வளர்ச்சியும். ஆசீர்வதிக்கப்பட்டீங்களா? ஜெபம் பண்ணலாமா? நல்ல தகப்பனே, எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். Father, thank you for the wonderful word that we received this morning. Challenging times, difficult moments in life, odds and obstacles in life, கடினமான நேரங்கள். ஆனாலும் ஆண்டவரே, எங்கள் நடுவிலே நீர் பெரியவராய் எழும்பி எங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறீர். If we know how to plug into you and connect with you, உம்மோடு கூட தொடர்பு கொண்டு ஆண்டவரே உம்மிலே நாங்கள் உறுதியாய் இருந்தால் நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுவோம் என்பதற்கு இன்றைக்கு எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். Hallelujah. Praise God. Hallelujah. Praise Jesus. உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். உங்கள் கிருபை எங்களை நடத்தட்டும். வாழ்க்கையிலே வருகிற எல்லா சவால்களையும், அழுத்தங்களையும், பரீட்சைகளையும் நாங்கள் ஜெயிக்க, லார்ட், தி ப்ரெஷர் டெஸ்ட், த பீப்புள் டெஸ்ட், த பர்சிஸ்டன்ஸ் டெஸ்ட், த ப்ரையாரிட்டி டெஸ்ட், அதெல்லாம் பாஸ் பண்ணி உமக்கு பிரியமாக நடந்து உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்று நிறைவான வாழ்க்கை வாழ எங்களை ஆசீர்வதிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். Praise God. தேவனுடைய வார்த்தை கேட்டீங்களா? ஆசீர்வதிக்கப்பட்டீங்களா? ஆமென். விசுவாசத்தில் வளருவதற்கு தேவன் கொடுக்கும் பரீட்சையில் தேர்வது இம்பார்ட்டன்ட். ஒரு பாடலை பாடுவோம். பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காப்பவரே என்ற பாடலை சிஸ்டர் பியூலா அவர்கள் பாடும்பொழுது கர்த்தருக்கு நம்முடைய காணிக்கைகளை நாம் செலுத்தலாம். என் அக்கோர், எங்கள் துணையாளரே என்று சொல்லி பாடலாமா? சிம்சோன் பெலிஸ்தியரை கழுதையின் தாடை எலும்பினால் கொன்று குவித்த பின் தாகத்தால் வறண்டு போக முன்னும் அவன் சிம்சோனின் ஜெபத்தை தேவன் கேட்டு ஒரு ஊற்றினை தோன்ற பண்ணி சிம்சோனின் தாகத்தை தீர்த்த போது அவன் அந்த ஊற்றிற்கு வைத்த பெயர்தான் எந்தக்கோரி. அதுதான் இப்ரூல என் அக்கோர் என்று சொல்லுகிறது. ஆகவே இதை சொல்லி பாடுவோம். யெகோவா என் துணையாளராயிருக்கிறார், அவர் எனக்கு போதும் என்று சொல்லி பாடுவோமா? ஆமென். Thank you Jesus. சேர்ந்து கரங்களை தட்டி பாடலாம். பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காப்பவரே, தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்டவரே, பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே, என்னக்கோ நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, என்னக்கோ நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே,
தேற்றுவீர், சமூகத்தாலே நடத்துவீர், வார்த்தையாலே தேற்றுவீர், சமூகத்தாலே சேர்ந்து சொல்லுவோம். என்னக்கும் நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, என்னக்கும் நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, 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 ஆவியானவரே. ஆமென். சோர்ந்து போன நேரத்தில் சிம்சோன் ஜெபித்த போது ஆண்டவர் ஒரு நீரூற்றை உண்டு பண்ண கூடுமானார். நீங்களும் சோர்ந்து போகும் நேரத்தில் உங்களுக்கு பலனை தந்து, உங்களுக்கு ஜீவனை தந்து, உங்களை தூக்கி நிறுத்த அவரால முடியும். சத்துவம் இல்லாத வேளையிலே அதை பெருக செய்கிற தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன். சேர்ந்து சொல்லுவோம். ஆமென். நான் பலன் அடைந்திடுவேன், உயர பறந்திடுவேன். ஏன்னா என் அக்கோர், என் தேவன் என்னோடு கூட உண்டு, துணையாளர் என்னோடு கூட உண்டு என்று சொல்லி உயர்த்துவோம். ஆமென். சோர்ந்து போகும் நேரத்தில் உம் பலனை தருகின்றேன், சத்துவமில்லா வேளையில் அதை பெருக செய்கின்றேன். சோர்ந்து போகும் நேரத்தில் உம் பலனை தருகின்றேன், சத்துவமில்லா வேளையில் அதை பெருக செய்கின்றேன். பலனடைந்திடுவேன், உயர பறந்திடுவேன், பலனடைந்திடுவேன். என்னோடு கூட நீங்களும் சொல்லுங்க. புது பலன் அடைவேன், அறந்திடுவேன், பலனடைந்திடுவேன், ஆமென், உயர பறந்திடுவேன். மறுபடியும் சொல்லுவோம். பலனடைந்திடுவேன், உயர பறந்திடுவேன். சேர்ந்து பாடுவோமா? என்னக்கோ நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, என்னக்கோ நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, 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 ஆவியானவரே. பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும்போது என்னை மீட்பவரே, பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே. Praise God. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? தகப்பனே, எங்களை ஆசீர்வதித்தீர், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த ஆராதனையில் இடைப்பட்டீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விசுவாசத்திலே வளருவதற்கு நீர் கொடுக்கிற பரீட்சைகளை நாங்கள் சரியாக ஆண்டவரே கையாண்டு ஜெயம் எடுக்க உதவி செய்யும். உங்க கரத்துல எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ஆராதனையில் வெளிப்பட்டதற்காக, ஆசீர்வதித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, தேவாவியானவருடைய சிநேகம், காவல் வழி நடத்துதல் யாவரோடும் கூட என்றும் என்று சதா காலங்களிலும் இருப்பதாக, ஆமென். சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒருபோதும் மறவாதே. ஆமென். ஆமென். Thank you. God bless you.